விஜயகாந்தின் மாபெரும் வெற்றி படங்களில் ஒன்றான கேப்டன் பிரபாகரன் 4K தரத்தில் திரையரங்கில் மீண்டும் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி அப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. 34 ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் ஆகும் கேப்டன் பிரபாகரன். விஜயகாந்தின் 100வது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் 1991ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு தினங்களில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. ரஜினி, கமல் உள்பட பல நடிகர்களுக்கு 100வது படமாக தோல்வி படமாக அமைந்தது. விஜயகாந்துக்கோ அவரது கேரியரில் மாபெரும் வெற்றி படங்களில் ஒன்றாக கேப்டன் பிரபாகரன் அமைந்தது. திரையரங்கில் 300 நாட்களுக்கு மேல் இந்த படம் ஓடியது. கேப்டன் பிரபாகரன் படத்தின் தயாரிப்பாளர் இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்தின் நெருக்கமான நண்பர். விஜயகாந்தின் கலையுலக வாழ்வில் பெரும் இடத்துக்கு வந்ததில் உற்ற துணையாக இருந்தவர். ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் 1991இல் இப்படம் வெளியான போது ஆங்கில படங்களை இணையாக முயற்சி செய்யப்பட்டது. இந்த படம் மிகப்பெரும் வெற்றி பெற்றது. திரைப்பட கல்லூரியில் பயின்று அத்துறைக்கு வந்து இளைஞர்கள், புதியவர்கள் பலரை விஜயகாந்த் அந்நாட்களில் ஆதரித்தார். அந்த படங்களின் தொடர்ச்சியாகவே இது அமைந்தது. படத்தின் பிரம்மாண்ட வெற்றியும் பெற்றது. ரஜினி, கமல், விஜயகாந்த் எனும் கதாநாயக வரிசையில் தமிழ் சினிமாவில் உருவாக்கப்பட்டார். படத்தின் விஜயகாந்துக்கு அடுத்தபடியாக அந்நாட்களில் வில்லனாக நடித்தார் மன்சூர். அவரும் மிகப்பெரிய இதாக பேசப்பட்டார். கேப்டன் பிரபாகரன் படம் வெளியான அதே நாளில் வெளியான இன்னொரு படம் சின்னத்தம்பி. இரு படங்களுமே வெற்றி கொடி நாட்டின. என்றாலும் சின்னத்தம்பியின் பல பாடல்கள் அப்படத்தை பட்டி தொட்டி எங்கும் கொண்டாட செய்யப்பட்டுள்ளது. இசைக்காக கொண்டாடப்பட்ட சின்னத்தம்பி படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. கேப்டன் பிரபாகரன் படத்திலோ 2 பாடல்கள் மட்டுமே. ஆனால் சின்னத்தம்பிக்கு பாடலுக்கு இணையாக இவையும் பேசப்பட்டன. குறிப்பாக ஆட்டமா தேரோட்டமா, பாசமுள்ள பாண்டியரே இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ரம்யா கிருஷ்ணனின் நடனம் ரசிகர்களை கொண்டாடப்பட்டது. சின்னத்தம்பி, கேப்டன் பிரபாகரன் ஆகிய 2 படங்களுக்குமே இளையராஜா தான் இசையமைத்தார். கேப்டன் பிரபாகரனின் பின்னணி இசையில் இளையராஜா மிரட்டியிருப்பார். மலைகளுக்கிடையே பின்னணி வரும் காட்சிகள், மன்சூர் அலிகான் வரும் காட்சிகள், சண்டை காட்சிகள் என அதிலும் பின்னணி பிரம்மாண்டமாக இசை கொடுத்திருந்தார். வரும் 22ஆம் தேதி கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் புதிய தொழில்நுட்பத்துடன் கச்சிடி தரத்தில் மீண்டும் வெளியாக உள்ளது. ரசிகர்கள் இது மிகவும் ஆர்வமாக இருக்கின்றன. ஓகே நண்பர்களே, விஜயகாந்தின் கேப்டன் பிரபாகரன் 4K தரத்தில் கஷ்டி ட்ரெய்லர் வெளியாகி மிகப்பெரிய நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இன்னுமே விஜயகாந்தரோட புகழ் இன்னுமே பரவிக்கிட்டே இருக்குது. மேலும் மேலும் பரவிக்கிட்டே இருக்குது. அவர் இருக்கும்போதை விட இல்லாத போது தான் அவரோட புகழ் நம்ம எல்லாத்துக்குமே அனைவருக்குமே தெரியுது. அதனால் ரசிகர்கள் அனைவருமே இந்த கேப்டன் பிரபாகரனை கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படம் கஷ்டியில் வெளியாகி இது எந்தெந்த அளவுக்குலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் மறக்காமல் நம்ம NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட இணைஞ்சிருங்க. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.